பார்த்து கொண்டிருக்கும் ஐபிசி தமிழ் நேர் நெஞ்சங்களுக்கு இனிதான வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பைபிளும் கிறிஸ்துவமும். இன்றைய பைபிளும் கிறிஸ்துவம் நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் தொகுப்பாளராக ரஜினிநாதன் இணைந்திருக்கின்றேன். என்னுடன் கூட வேத ஆராய்ச்சியாளர் MS வசந்தகுமார் இன்றும் இணைந்திருக்கின்றார். இன்றைய நேர்களை உங்களுக்காக இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பை நாங்கள் தெரிவு செய்திருக்கிறோம். ரொம்ப பிரபல்யமான ஒரு தலைப்பு என்று சொல்லலாம். ரொம்ப பிரசித்தி பெற்ற இந்த வேதாகமத்தில், அதாவது பைபிள்ல நாங்கள் பார்க்கக்கூடிய 10 கட்டளைகள் பற்றின ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் இன்று உங்களுக்கு வழங்கியிருக்கின்றோம். பாஸ்டர், இன்றும் எங்களுடன் இணைந்ததுக்காக மிக்க நன்றி. 10 கட்டளைகள், இந்த 10 கட்டளைகள் ஆக்சுவலி பைபிள்ல எங்க இடம் பெறுகிறது? முதல் தடவையாக இந்த 10 கற்பனைகள் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கலாம். அதே போல உபாகம புத்தகத்திலும் இந்த கட்டளைகள் மறுபடியுமாக திருப்பி சொல்லப்பட்டிருக்கின்றது. சரி, இது 2 புத்தகங்கள் யார் எழுதினாங்க? 2 மோசே எழுதிய புத்தகங்கள். ஏன் 2 புத்தகம் எழுதியிருக்கார்? அவர் 2 புத்தகம் இல்ல 5 புத்தகங்கள் எழுதினார். ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் இருக்கின்ற 5 புத்தகங்களையும் மோசே தான் எழுதினார். ஒரு புத்தகமாக எழுதாமல் ஏன் இத்தனை புத்தகங்கள் என்று நீங்க கேட்கலாம். அதாவது இன்றைக்கு வேதத்தில் நாங்கள் பார்க்கும்போது 66 புத்தகங்கள் இருக்கிறது, ஒன்றாக தொகுத்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற விதமான புத்தகங்கள் அந்த காலத்தில் இருக்கல, எல்லாம் சுருள்கள், தோல் சுருள்கள். எனவே முழு வேதத்தையும் ஒரு தோல் சுருளில் உங்களால் எழுத முடியாது. எனவே மிருகங்களினுடைய தோல் ஒன்றொன்றாக பொருத்தி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அதை சுற்றி வைக்க முடியும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவதற்கு சிரமம், அதை பார்ப்பதற்கு சிரமம். எனவே எந்த அளவுக்கு ஒரு சுருளில் எழுத முடியுமோ அந்த அளவுக்கு எழுதியிருக்கிறார். மோசே இருந்த காலத்துல அந்த பாப்பிரஸ் என்ற பேப்பர் மாதிரி இருக்கிற அந்த ஸ்க்ரோல் கூட இல்ல. அதுவும் இருந்தது, ஆனால் அதிகமாக தோல் சுருள்களில் தான் அவர்கள் எழுதினார்கள். ஏனென்றால் அதுதான் நீண்ட காலத்திற்கு அதை வைத்திருக்கக்கூடியதாக இருந்த நிமித்தமாக அதில் எழுதினார்கள். அப்படியும் அவர் ரெண்டு இடத்துல இந்த 10 கட்டளைகளை பற்றி எழுதியிருக்கின்றார் என்றால் அது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்று நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறது. இல்ல, அது 2 இடத்துல எழுதினதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்தவர்கள் அங்கிருந்து மோசேயினுடைய தலைமையின் கீழ் விடுவிக்கப்பட்டு தேவன் கொடுத்த வாக்குத்தத்த தேசத்திற்கு வருகின்றார்கள். வருகின்ற வழியில் அவர்களுக்கு அந்த கற்பனைகள் கொடுக்கப்பட்டது. 10 கற்பனைகள் மாத்திரமல்ல, யாத்ராகமம், லேவியராகமம், இந்த புத்தகங்களில் இருக்கிற எல்லா கட்டளைகளும் கொடுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 600க்கும் அதிகமான கட்டளைகள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளைகளை பெற்ற மக்கள் 40 வருஷங்களாக அந்த சீனாய் மலையை அண்டி இருக்கின்ற அந்த வனாந்திரத்தில் சுற்றி அலைந்து அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். எனவே அவர்களுக்கு அந்த வனாந்திரத்தில் பிறந்தவர்கள், எகிப்திலிருந்து குழந்தைகளாக வந்தவர்கள், பிள்ளைகளாக வந்தவர்கள் இப்பொழுது தேவன் கொடுத்த வாக்குத்தத்த பூமிக்குள் போகின்றார்கள். எனவே அவர்கள் அங்கு போவதற்கு முன்பதாக ஏற்கனவே அவர்களுக்கு கொடுத்த எல்லா கட்டளைகளையும் மோசே மறுபடியுமாக அவர்களுக்கு திருப்பி சொல்கிறார். இதனால தான் யாத்ராகமம், லேவியராகமம் புத்தகங்களில் இருக்கின்ற எல்லா கட்டளைகளையும் மறுபடியுமாக நீங்க உபாகம புத்தகத்திலையும் பார்க்கலாம். அப்போ இந்த யாத்ராகமம், லேவியாகமத்துல தான் 2 முறை இந்த அதையே சரி நிறைய கட்டளைகள் இருக்கு, இந்த 10 கட்டளைகளை ஏன் பிரித்து எடுத்திருக்கிறார்கள்? 10 கற்பனைகள் முக்கியமானது என்னென்று சொன்னால் அது தேவன் நேரடியாக மோசேக்கு கொடுத்த கட்டளைகள். 2 கற்பலகைகளில் எழுதப்பட்டிருந்த கட்டளைகளாக இருந்தது. அந்த 10 கற்பனைகளும் தேவன் மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய சகல கட்டளைகளையும் உள்ளடக்கிய விதமாக சுருக்கமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நேர்களுக்கு முதலாவதாக நாங்கள் இந்த 10 கட்டளைகளும் என்ன என்றது விளக்கலாமா? நாம நேர்களுக்கு அதை கட்டாயம் சொல்லதான் வேண்டும். இந்த கட்டளைகளை நாங்கள் பொதுவாக 2ஆக பிரிப்போம். முதல் பகுதி, ஒரு மனிதன் தெய்வத்தை என்ன விதமாக ஆசரிக்க வேண்டும், தெய்வத்துக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற தொடர்போடு சம்பந்தப்பட்ட கட்டளைகள் முதல் 5. அதாவது யாரை அவன் வழிபட வேண்டும், அதாவது அந்த தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னை அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட பண்ணின தேவன் நான்.
பிறகு இரண்டாவது கற்பனையில் தேவன் சொல்கிறார், என்னை தான் நீ வழிபட வேண்டும், எனக்கு ஒப்பாக எந்த விதமான ஒரு உருவத்தையோ சிலையையோ நீ வைத்திருக்க கூடாது என்றால் தேவன் ஆவியாக இருக்கிறார். எனவே அவரை நாம் ஒரு உருவத்திற்குள் அடக்க முடியாது என்பதன் நிமித்தமாக எந்த விதமான சிலைகளும் வைத்திருக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது கற்பனை, தேவனுடைய நாமத்தை நாங்கள் வீணாக உபயோகிக்க கூடாது என்றால் அது கணத்துக்கு உரிய ஒரு தேவன் கணத்துக்கு உரியவராக இருக்கின்ற நிமித்தமாக அவருடைய பெயரை நாங்கள் வீணாக உபயோகிக்க கூடாது. நான்காவது, அந்த தெய்வத்தை ஆராதிப்பதற்கென்று ஒரு நாளை ஒதுக்கி வைத்திருக்க வேண்டும். 6 நாட்கள் நீ வேலை செய்யலாம், 7வது நாள் ஓய்ந்திருப்பாயாக. அந்த ஓய்வு நாள் தேவனை ஆராதிப்பதற்காக அந்த மக்கள் ஒதுக்கி வைத்திருந்த கற்பனை. 5வது கற்பனை, அந்த முதல் பகுதியில் தேவனோடு உள்ள உறவில் நாங்கள் பார்க்கின்ற இன்னொரு கற்பனை, நீ உன் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 5ம் முதல் பகுதிக்குள் வருகிறது. ஆறாவது கட்டளையிலிருந்து 10வது கட்டளை வரைக்கும் உள்ள கட்டளைகளை பார்த்தீர்கள் என்றால் நமக்கும் மற்ற மனிதனுக்கும் இடையே இருக்கின்ற தொடர்போடு சம்பந்தப்பட்ட காரியங்கள். கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவெடுக்கக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இச்சிக்கக்கூடாது என்ற 5 காரியங்கள் அந்த கட்டளைகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ரொம்ப இவ்வளோ பெரிய, அதாவது அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது இல்லாவிட்டால் அந்த வேத பகுதியை வாசிக்கும் போது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. அது வந்து அதுல 17 வசனங்கள் இருக்கு. அது நான் சுருக்கமா ரொம்ப கச்சிதமா சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா இல்லாவிட்டால் அதெல்லாம் வாசிச்சு அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். சரி, அப்போ இந்த 10 கட்டளைகளை முதலாவதாக ஆண்டவருக்காகவும், இரண்டாவதாக மக்களுக்காகவும், சமுதாயத்துக்காகவும் 10 கட்டளைகளாக கொடுத்திருக்கிறார். அதில் ஒரு காரணம் இருக்கிறதுன்னு சொன்னால், இப்போ கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் பக்தி என்று சொல்லும்போது அந்த பக்தி மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் இடையே இருக்கின்ற உறவை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல. அந்த பக்தி மனிதனுக்கும் மற்ற மனிதர்களுக்கும் உள்ள உறவையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இப்போ நீங்கள் புதிய ஏற்பாட்டில் அதனால் தான் நீங்கள் பார்க்கலாம், கண்களினால் காண முடியாத தெய்வத்தை நேசிக்கிறேன், வழிபடுகிறேன் என்று சொல்கிற ஒருவன் நிச்சயமாக எப்படி இருக்க வேண்டும்? கண்களினால் காணக்கூடிய சகோதரரை நேசிக்கிறவனாக இருக்க வேண்டும். சகோதரனை நேசிக்காதவனால், கண்களுக்கு தெரிகின்ற சகோதரனை நேசிக்காதவனால் எப்படி கண்களினால் காண முடியாத தெய்வத்தை நேசிக்க முடியும் என்ற ஒரு கேள்வி அங்கு கேட்கப்பட்டது. நல்ல ஒரு கேள்விதான். ஆனா என்னுடைய கொஞ்சம் பாஸ் பண்ணிட்டு, இந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்ட நேரம், அந்த காலம் எப்படி இருந்தது, அதில் என்ன நடந்தது, 10 கட்டளைகள் வந்து எப்படி மனிதர்களுக்கு சேர்க்கப்பட்டது? இந்த 10 கற்பனைகளை தேவன் மனிதர்களுக்கு கொடுப்பதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், இந்த இஸ்ரவேல் மக்கள் 400 வருஷங்களாக எகிப்தில் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களுக்கென்று ஒரு மதம் இருக்கவில்லை, அவர்களுக்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கவில்லை, அவர்களுக்கென்று ஒரு வாழ்க்கை முறை இருக்கவில்லை. எனவே இவர்கள் தனியான ஒரு ராட்சியமாக இப்பொழுது அவர்கள் வாழப்போகிறார்கள், அவர்களுக்கென்று ஒரு ராட்சியம். இதன் நிமித்தமாக 10 கற்பனைகள் அடிப்படையான கட்டளைகள், அதனுடைய விளக்கங்களாக மேலதிகமான கட்டளைகளாக இன்னும் 600க்கும் அதிகமான கட்டளைகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அந்த கட்டளைகளில் அவர்களுடைய வாழ்க்கை முறை முழுவதையும் உள்ளடக்கிய கட்டளைகள் அங்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த காலத்திற்கு ஏற்ற விதமான கட்டளைகள். அப்போ அது மலையிலிருந்து மோசே எடுத்ததாக கூட சொல்றாங்க. 2 முறை அந்த கட்டளைகள் செய்யப்பட்டன. அதுல என்ன ஆச்சு? அந்த 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 நடுவில் என்ன சம்பவம் நடந்தது? முதல் தடவை மோசே அந்த கற்பனைகளை எடுத்துக்கொண்டு வரும்போது மக்கள் கொடுத்த நெருக்கடி காரணமாக அவற்றை தூக்கி கீழே போட்டு உடைத்து விடுகின்றார். அதன் நிமித்தமாக மறுபடியுமாக அவைகள் எழுதி கொடுக்கப்படுகின்றன 2 தடவைகள். ஆனால் உபாகம புத்தகத்தில் மோசே அதை திருப்பி சொல்லும் போது 2வது தலைமுறைக்கு ஏற்கனவே தேவன் கொடுத்த கட்டளைகளை அவர் மறுபடியுமாக அங்கு திருப்பி சொல்கின்றார். 600 கட்டளைகளுக்கு மத்தியில் இந்த 10 கட்டளைகளை மையப்படுத்தி, இந்த 10 கட்டளைகளை முன்னிலைப்படுத்தி வேதாகமத்தில் இந்த பகுதிகளை நாங்கள் பார்க்கலாம். இந்த 10 கட்டளைகள்லையும் முதல்ல நீங்க சொன்னீங்க ஆண்டவரை குறித்து தான் முதலாவது பகுதி இருக்கு. 4மே தேவனை குறித்து இருக்கிறது. 5வது வந்து அப்பா அம்மா பற்றி பேசுகிறது. அதையே இதுல வந்து சேர்த்து பெற்றோரை கனம் பண்ண வேண்டும் என்கின்ற காரியம். தேவனை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் தங்களுடைய பெற்றோரை கனப்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக அவர் பார்க்கிறார். இதனால தான் 10 கற்பனைகளில் மட்டுமல்ல, வேதத்தில் இருக்கிற நிறைய புத்தகங்கள்ல, குறிப்பாக நீதிமொழிகள் புத்தகத்திலையும்
பெற்றோரை கனம் பண்ண வேண்டும், அவர்கள் வயதாகும் போது அவர்களை பார்க்க வேண்டும், அவர்களை துரத்தி விடக்கூடாது, அவர்களை என்ன விதமாக பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு விதத்தில் அந்த கட்டளைகளுக்கு தேவன் கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவத்தை பார்க்கும்போது ஒரு மனிதன் தெய்வத்தை கனப்படுத்துகிறதற்கு சமமான ஒரு காரியமாக பெற்றோரை கனப்படுத்துகிறது இருக்கின்றது. அதாவது பெற்றோர் ஒரு விதத்தில் அவர்கள் தெய்வங்கள் அல்ல, ஆனால் தெய்வத்துக்கு சமமானவர்களாக பார்க்கப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் பெற்றோர்களை தெய்வத்திற்கு சமமாக நாங்கள் பார்த்தோம் என்றால் அது கடவுளுக்கு எதிரான ஒரு செயல் இல்லையா? என்னை தவிர வேற யாரையும் நீங்க ஆராதிக்க கூடாது. ஆராதிப்பது வேறு, கனப்படுத்துவது வேறு. கனப்படுத்தலாம், வழிபடக்கூடாது. அதாவது வழிபடக்கூடாது என்று சொல்லும் போது அவர்களை தெய்வமாக நாம் நினைத்து அவர்களை வழிபடக்கூடாது. எங்கள் எல்லாருக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறார் தெய்வமாக. இப்போ பொதுவாக எங்கள் கலாச்சாரத்தில் நாங்கள் சொல்லுவோம் இல்லையா, தாய் கண்கண்ட தெய்வம், இல்லை தாய் தகப்பன் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது தேவனுக்கு எதிரான ஒரு சொல்லா? இல்லை, அதை தேவனுக்கு எதிரானதாக நான் பார்ப்பதில்லை. அதாவது நம்முடைய தமிழ் கலாச்சாரத்தில் பெற்றோருக்கு எந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், கனப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த விதமாக சொல்லி வைத்திருக்கின்றார்கள். தெய்வத்திற்கு சமமாக, இல்லையென்றால் தெய்வத்திற்கு அடுத்தபடியாக இருக்கின்றவர்கள் பெற்றோர்களாக இருக்கின்றார்கள். இப்போ நாங்கள் சொல்லுவோம், இன்னொரு கணவனை கண்கண்ட தெய்வம் என்று சொல்லும் போது மனைவிமார்கள் கணவன்மார்களை தெய்வமாக வழிபடுகிறார்களா? இல்லை. அப்படி சொல்றதும் சரியா? கணவனை கண்கண்ட தெய்வம் அப்படின்ற இல்லை, ஏன் அப்படி சொல்கிறார்களே? அதாவது அவர்களை கனப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய கலாச்சாரத்தில் அந்த விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பெற்றோரை கனப்படுத்த வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏனென்றால் அவர்கள் தான் நம்மை பெற்று வளர்த்தவர்கள். நல்ல வேலை இந்த 10 கட்டளைகளில் கணவர் கண்கண்ட தெய்வம், கணவரை கனப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டளை இல்லாமல் போனது நிறைய பெண்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் கணவர் மனைவி எப்படி வாழ வேண்டும் என்பது இன்னும் வேதாமத்தில் நிறைய பகுதிகள் இருக்கு. நீங்கள் இந்த பைபிளும் கிறிஸ்தவம் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். அதை பற்றியும் ஒரு நிகழ்ச்சி நாங்கள் விரைவில் செய்து கொண்டு வருவோம். இப்போ நாங்கள் ஒரு விளம்பர இடைவெளிக்கு போகிறோம். அந்த விளம்பர இடைவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது பைபிளும் கிறிஸ்தவம் நிகழ்ச்சி. ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் நான் உங்களுடன் ரஜினி நாதன் இணைந்திருக்கின்றேன். என்னுடன் பாஸ்டர் MS வசந்தகுமார் வேத ஆராய்ச்சியாளர் இணைந்திருக்கின்றார். இன்று நாங்கள் வேதத்தில் இருக்கிற 10 கட்டளைகளை பற்றி பேசிட்டு இருக்கிறோம். இந்த 10 கட்டளைகள் இருக்கிற நுணுக்கங்களை உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். விளம்பர இடைவெளிக்கு முன்பதாக நாங்கள் இந்த வேத கட்டளைகளை ஐந்தாக நாங்கள் பிரித்திருந்தோம். அதில் முதல் கட்டளைகள் பாஸ்டர் எங்களுக்கு விளக்கியிருந்தார். முதல் 5 ஆண்டவரை சம்பந்தப்பட்ட தேவனை சம்பந்தப்பட்டதோ, இரண்டாவது சமுதாயத்தை மக்களை சம்பந்தப்பட்டதாகவும் இருந்தது. இந்த கடைசி இந்த அப்பா அம்மாவை பெற்றவர்களை நீங்கள் கனப்பண்ண வேண்டும் என்று ஒரு கட்டளை நிறுத்தினார். பாஸ்டர், இதில் எனக்கு ஒரு கேள்வி வருது. அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு செல்லும் பொழுது அவங்க அம்மாவையே அவர் என்னுடைய அம்மா இல்லை அப்படின்னு 2 இடங்கள்ல, ஒன்று 2 இடங்கள்ல சொல்லியிருக்காரு இல்லையா? அப்படி இல்லை, ஒரு இடத்துல தான் சொல்லியிருக்காரா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயாரை கனவீனப்படுத்தினார், இல்லைனால் கனப்படுத்தவில்லை என்று சொல்ல முடியாது. அவர் கனப்படுத்தினார். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் கனப்படுத்தினார். கடைசியாக அவர் சிலுவைக்கு போகும்போது கூட, சிலுவையில் மரிக்கும் போது தம்முடைய தாயாருக்கு என்னென்ன விதமான காரியங்களை ஒரு மகன் செய்ய வேண்டுமோ அத்தனை காரியங்களையும் செய்வதற்காக தம்முடைய ஒரு சீடனை அங்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார், யோவான் என்கின்ற சீடன். அப்ப இன்னொரு மனிதனிடத்துல தானே இயேசு தம்முடைய தாயாரை கொடுத்து விட்டு போனார் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் வேதத்தை, அதனோடு சம்பந்தப்பட்ட சரித்திர காரியங்களை ஆராய்ச்சி செய்து பார்த்தீர்கள் என்றால், இயேசுவினுடைய தாயார் மரியாளும் யோவானுடைய தாயாரும் சகோதரிகள். எனவே இயேசு கிறிஸ்து தம்முடைய மற்ற சீடர்களிடத்தில் தம்முடைய தாயாரை கொடுக்கவில்லை. உறவு முறையில் தாயாக இருக்கக்கூடிய ஒருவரிடத்தில் தான் தம்முடைய தாயாரை இயேசு கிறிஸ்து கடைசியில் ஒரு இடத்துல யார் என்னுடைய அம்மா, என்னை பின்பற்றுபவர்கள், என்னை ஏற்றுக்கொள்கிறவர்கள் தான் என்னுடைய குடும்பம் அப்படின்ற ஒரு வசனம் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் சொல்கிறார். அதற்கு நாங்கள் அவருடைய முழு வாழ்க்கையும் நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்ப இயேசு மனிதனாக இந்த உலகத்தில் இருந்தாலும் கூட அவர் தேவன் தான் மனிதனாக இந்த உலகத்திற்கு வந்தார்.
அவர் மனிதனாக வருவதற்காக அவருக்கு ஒரு மானிட சரீரம் தேவைப்பட்டது. அந்த சரீரத்தை தான் பரிசுத்தாவியானவர் மரியாளினுடைய வயிற்றில் உருவாக்கி கொடுத்தார். எனவே அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது மனித உருவத்தில் இருந்த தெய்வமாக இருந்தார். இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தமக்கு 12 வயதாக இருக்கும்போது எருசலேம் ஆலயத்திற்கு போயிருந்த போது அங்கிருந்த போதகர்களோடு வேத வாக்கியங்களை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கின்றார். பெற்றோர்கள் அவரை தேடி வந்தபோது ஒரு காரியத்தை அவர் சொல்கிறார். ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவுக்கு அடுத்த காரியங்களில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா என்று கேட்டார். ஆனா நீங்க இது இந்த சிச்சுவேஷன் சொல்லும் பொழுது இது ஒன்றும் ஒரு தெருவை தாண்டி இன்னொரு தெருவுக்கு போய் பிள்ளை காணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்ததில்லை. அவங்க போகும்போது நாட்கள் கணக்கில் நாசரேத் ஊரிலிருந்து எருசலேம் நகரத்திற்கு வந்திருக்கின்றார்கள். அந்த காலத்தில் வழமையாக இந்த ஆலயத்திற்கு அவர்கள் பண்டிகைகளுக்காக போகும்போது ஆண்கள் தனியாகவும் பெண்கள் ஒரு பக்கமாகவும் போவார்கள். ஏனென்றால் எருசலேம் ஆலயத்தில் அங்கு பெண்களுக்கென்று ஒரு பிரகாரம் இருந்தது, ஆண்களுக்கென்று ஒரு பிரகாரம் இருந்தது. அந்த ஆண்கள் பிரகாரத்திற்குள் பெண்கள் போக முடியாது. எனவே அவர்கள் பண்டிகை ஆசரித்து முடிந்ததற்கு பிறகு அவர்கள் வெளியில் போய் தான் சந்திப்பார்கள். குழந்தைகளும் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளை அவர்கள் கொண்டு போக மாட்டார்கள். பிள்ளைக்கு 12 வயது இல்லை என்றால் 13 வயதாகும் போதுதான் முதல் தடவையாக அவர்கள் ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு போவார்கள். அதற்கு பிறகுதான் கடவுளுடைய அந்த சட்டங்கள் எல்லாவற்றிற்கும் அவர்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டிய காலம் 12 வயதிற்கு பிறகு. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவ முதல் தடவையாக 12 வயதில் போகிறார். அதற்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் அவர்கள் போவார்கள், தூரத்தில் இருக்கிறவர்கள். நாள் கடந்துதான் அவர் திருப்பி போய் அவர்கள் தேடி வருகிறார்கள். என்றால் தகப்பனார் ஆண்களோடு போயிருப்பார் என்றால் ஒரு கிராமத்திலிருந்து வருகிறவர்கள். எனவே அந்த விதமாக அவர்கள் போயிருக்கிறார்கள். பிறகு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் பார்க்கலாம், இயேசு ஊழியம் செய்ய தொடங்கியதற்கு பிறகு அவரை தாயாரும் சகோதரர்களும் தேடி வந்த போது இயேசுவை அவர்கள் சரியான விதத்தில் புரிந்து கொள்ளவில்லை. அதாவது அவர் தேவன் என்பதை புரிந்து கொள்ளாமல் அவர் தங்களுடைய விருப்பத்தின்படி தாங்கள் விரும்புகிற விதமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். இந்த நிலையில் தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், எனக்கு உண்மையான தாயும் சகோதர சகோதரிகளுமாக இருப்பவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் தான் என்று சொன்னார். சரி, இன்னொரு நேரத்துல இந்த திருமணம் நடக்குது இல்லையா, அதுல மரியாதை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க? ஸ்திரியே என்று சொல்கிறார். அது தமிழ் கனம் பண்றதா? தமிழில் அந்த வார்த்தை நமக்கு கனவீனப்படுத்துகிற ஒரு வார்த்தை போல தென்படலாம். ஆனால் மூலமொழியில் உபயோகிக்கப்பட்ட வார்த்தை நீங்கள் அதை நேரடியாக மொழிபெயர்க்க வேண்டும் என்று சொன்னால் மதிப்பிற்குரிய பெண்ணே என்றுதான் தமிழில் அதை மொழிபெயர்க்க வேண்டும். வேறு விதமாக மொழிபெயர்க்க முடியாது. அப்ப இந்த ஸ்திரின்னு சொல்லி இருக்கிறது அது எங்களுடைய மொழிபெயர்ப்பு, எங்களுடைய தமிழ் மொழிபெயர்ப்பில் அந்த விதமாக மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் கனமான ஒரு வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தையை ஒரு தாய்க்கு உபயோகிக்க முடியாது, ஒரு தாயாருக்கு உபயோகிக்க முடியாது. இயேசு மற்ற பெண்களை என்ன விதமான வார்த்தையோடு அழைத்தாரோ அதே வார்த்தையை மரியாளுக்கு உபயோகித்தார். அது எப்போது உபயோகித்தார்? அவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்த போது. அந்த நேரத்தில் இன்னொரு காரியத்தையும் சொல்கிறார், எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார் யோவான் 2ஆம் அதிகாரத்தில். இந்த எனக்கும் உனக்கும் என்ன நீங்கள் கடுமையாகவும் சொல்லலாம், மென்மையாகவும் சொல்லலாம். ஆனால் எப்படி நீங்கள் சொன்னாலும் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அந்த சொற்பிரயோகத்தினுடைய அர்த்தம் எந்த விஷயத்துல நீ குறுக்கிடாத என்று சொல்கிற விதமான ஒரு வார்த்தை. அந்த நாள் வரைக்கும் இயேசு கிறிஸ்து லூக்கா 2ஆம் அதிகாரம் சொல்கிற விதமாக மரியாளுக்கு கீழ்ப்படிந்தவராக வாழ்ந்தார். ஆனால் இப்போது அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்ததற்கு பிறகு இனிமேல் தாம் மரியாளினுடைய மகனாக இல்லாமல் தேவனுடைய குமாரனாக செயல்பட வேண்டிய காலம் வந்துவிட்டது என்பதை காண்பிப்பதற்காக அந்த விதமாக சொல்கின்றார். என்றால் மரியாளினுடைய மகனாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தாலும் கூட இயேசு உண்மையில் மரியாளையும் விட மேலானவராக, மரியாளுக்கும் தேவனாக இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். அப்படி என்றால் எல்லா நேரங்களிலும் எந்த இடத்திலையுமே கனவீனம் பண்ணாமல் அந்த கட்டளைகளை அவரும் பாதுகாத்து வழி நடந்து வந்திருக்கிறார். அவர் கனவீனம் அதாவது அந்த கட்டளைகளை அவர் கை கொண்டுதான் வந்திருக்கின்றார். அவர் எல்லா பெண்களையும் அவர் கனப்படுத்திதான். உண்மையாக அந்த சமுதாயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இயேசு மாத்திரம்தான் பெண்களை கனப்படுத்திய ஒருவராக அந்த சமுதாயத்தில் வாழ்ந்தார். இப்ப யூத மத போதகர்கள் பெண்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்க மாட்டார்கள். முக்கியமான காரியங்களுக்கு பெண்களை
முன்னால் வருவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள், பேச விட மாட்டார்கள், பேச விட இந்த மாட்டார்கள், மாதிரி அறிவிப்பெல்லாம் செய்ய முடியாது. நல்லவேளை நீங்களாம் அந்த காலத்துல பிறக்கல. இப்பொழுது இந்த கிறிஸ்தவத்தினுடைய செல்வாக்கு காரணமாக சமுதாயத்தினுடைய நிலைமைகள் மாற்றம் அடைந்திருக்கின்றன. இந்த மாற்றத்திற்கு வித்திட்டவர் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து தான். இப்போ இன்றைக்கு நம்முடைய சமுதாயங்களில் பெண்களுக்கு விடுதலை, பெண்களுக்கு சம உரிமை என்றெல்லாம் மனிதர்கள் பேசுகிறார்கள். இந்த பேச்சுக்கெல்லாம் அத்திவாரமாக அமைந்தது இயேசுவினுடைய என்ன சொல்லுவோம், இயேசுவினுடைய செயல்பாடும் இயேசுவினுடைய போதனைகளும் தான் என்று சொன்னால் அது மிகையாகாது. மீண்டும் திருப்பி இந்த தலைப்பு 10 கட்டளைகள் கிட்ட கொண்டு வருகிறேன். இந்த 2வது பகுதி மக்களை சார்ந்ததாக இருந்தது என்று சொன்னீங்க. ஏன் கொலை, கொள்ளை, விபச்சாரம், பொய் சொல்லக்கூடாது, இச்சிக்க கூடாது, இது தாண்டி வேற ஏதாவது கெட்ட விஷயங்கள் அல்லாட்டால் பாவங்கள் ஏதாவது இருக்கிறதா? நிறைய இருக்கும் இல்லையா? இது எல்லா பாவங்களும் இதற்குள் உள்ளடக்கப்பட்டு விட்டது. இந்த 5 பாவங்கள் 5 காரியங்களுக்குள் உள்ளடக்கப்பட்டு விட்டது. இப்ப கொலை, இயேசு கிறிஸ்து அதை பகைக்கு சமம். யாரையாவது பற்றி குறை சொல்வது, இந்த விதமாக நாங்கள் நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆனால் அடிப்படையாக நான் இன்னொருவனை நேசித்தேன் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன். அவனை கொல்ல மாட்டேன், அவனிடத்தில் நான் பொய் சொல்ல மாட்டேன், அவனுடைய எந்த பொருளையும் நான் களவெடுக்க மாட்டேன், அவனுக்கு இருக்கின்ற பொருட்களையோ அவனுடைய மனைவியையோ சகோதரிகளையோ நான் இச்சிக்க மாட்டேன். சரி, அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவோடைய காலத்தை தாண்டி, ஏன்னா இது பழைய ஏற்பாட்டில் தான் இந்த மாதிரி இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவோடைய காலத்தை தாண்டி இன்று வரைக்கும் அந்த 10 கட்டளைகளும் அதை ஸ்டில் வேலிட், இன்றும் நாங்கள் அதை உபயோகிக்க வேண்டுமா, இன்றும் நாங்கள் பின்பற்ற வேண்டுமா என்பது அடுத்த கேள்வி. ஏன்னால் அந்த 10 கற்பனைகள் தேவன் மனிதனுக்கு கொடுத்த கட்டளைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமான அடிப்படையான காரியங்களாக இருக்குது. சமுதாயம் மாற்றம் அடைந்திருக்கின்றது, சூழ்நிலைகள் மாற்றம் அடைந்திருக்கிறது, ஆனால் மனிதன் அதே விதமாகத்தான் இருக்கிறான். அதாவது அவனுடைய சிந்தனைகள், அவனுடைய மன உணர்வுகள், வாழ்க்கை ஒரே விதமாகத்தான் இருக்கிறது. இப்ப இன்றைக்கு நடக்கின்ற பாவங்கள் எல்லாம் ஆரம்ப காலத்திலேயே இருந்தது. பொய் சொல்வது, கொலை செய்வது எல்லாமே ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்தது. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த எல்லா கட்டளைகளையும் 10 கட்டளைகளை மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட இந்த 600க்கும் அதிகமான கட்டளைகளையும் என்ன செய்தார் என்றால் 2 கட்டளைகளாக சுருக்கினார். அதை சுருக்கி சொல்லும் போது அவர் 10 கட்டளைகள், நான் அதுதான் அடுத்ததா கேட்கணும்னு நினைச்சேன். அவங்க 10 கட்டளைகள் திருப்பி சொல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சொல்லவில்லை. இல்ல, இயேசு சொல்லாததற்கு காரணம் என்னென்றால் அந்த கால சமுதாயத்தில் மக்கள் எல்லாரும் அதெல்லாம் மனப்பாடமாக படித்திருந்தார்கள். இப்ப யூதர்களுடைய ஜெபாலயத்தில் சிறு பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கப்பட்டது. அவர்களினுடைய அடிப்படை கல்வியே இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கின்ற சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுப்பதுதான். எனவே அவர்களெல்லாம் நன்றாக அவற்றை அறிந்திருந்த மக்கள். அப்போ அதுக்கு பதிலாக அவர் சொன்ன காரியம், அவர் அதை சொன்னதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த யூத மத போதகர்கள் தேவன் கொடுத்த கட்டளைகளுக்கு மேலதிகமாக இன்னும் நிறைய கட்டளைகளை சேர்த்து வைத்திருந்தார்கள். அவற்றை எல்லாம் மனிதர்களினால் சுமக்க முடியாத பாரமாக இருந்ததாக கூட இயேசு சொல்கின்றார். இதனால் ஒவ்வொரு கட்டளைக்கும் அவர்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்திருந்தார்கள். உதாரணத்துக்கு சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேண்டும் என்றால், ஓய்வு நாளில், அதாவது கர்த்தருக்காக இருக்கின்ற அந்த ஓய்வு நாளில் வேலை எதுவும் செய்யக்கூடாது என்று ஒரு கட்டளை இயேசு கிறிஸ்துவையே அவங்க கேட்டாங்க, ஏன் செய்றீங்க? இப்ப இந்த யூத மத போதகர்கள் என்னென்ன வேலையெல்லாம் செய்யக்கூடாது என்று அதுக்கு நிறைய பட்டியல் போட்டு வைத்திருந்தார்கள். அதில் ஒரு கட்டளை, இப்ப அவர்கள் சமையல் காரியங்களை ஓய்வு நாளுக்கு முதல் நாளே செய்து விடுவார்கள். ஓய்வு நாளில் முட்டை சாப்பிடுவார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட முட்டை ஓய்வு நாளில் போடப்பட்ட முட்டையாக இருந்தால் அந்த பர்டிகுலர் முட்டையை சாப்பிட மாட்டார்கள். ஏனென்றால் கோழி ஓய்வு நாள் கட்டளையை மீறி முட்டை போட்டு விட்டது. இந்த அளவுக்கு அவர்கள் ஒவ்வொரு கட்டளையையும் விரிவுபடுத்தி அதிகரித்து வைத்திருந்தார்கள். இப்ப ஓய்வு நாளில் எதையும் சுமக்க கூடாது. பாப்பார்களோ கோழி எந்த நாள்ல எந்த முட்டை போடுதுன்னு? இல்ல, அந்த காலத்துல அவர்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் முட்டையில் அவர்கள் சேகரிக்கும்போது அவர்களுக்கு தெரியும். அதாவது எதையும் பாரமான எதையும் சுமந்து கொண்டு போகக்கூடாது. எனவே அவர்கள் அதற்கு நீண்ட பட்டியல் போட்டு வைத்திருந்தார்கள். இப்ப பெண்கள் தலைக்கு கிளிப் குத்தலாமா, மனிதர்கள் இந்த பொய் பல்லு போடலாமா, எல்லாம் பாரம், சுமை. அந்த அளவுக்கு எல்லாம் இருந்தது. பிறகு இந்த ஷர்ட்ல பட்டன்
எந்த அளவு பாரமான உடுப்புகளை போடலாம், இப்படி ஒவ்வொன்றிற்கும் அவர்கள் அந்த அளவுக்கு அந்த அளவு நுணுக்கமாக அவர்கள் அதிக கட்டளைகளை கொடுத்ததன் நிமித்தமாக மனிதர்களினால் அது சுமக்க முடியாத பாரமாக இருந்தது. எனவே இயேசு என்ன செய்தார்? எல்லா கட்டளைகளையும் இரண்டே 2 கட்டளைகளாக சுருக்கி அவர் அற்புதமான விதத்தில் என்ன சொன்னார்? முதல் கற்பனை என்னது? உன் தேவனாகிய கர்த்தரை நீ உன் முழு மனதோடும் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் நேசிக்க வேண்டும். அதாவது முழுமையாக நம்முடைய அன்பு தேவன் மீது இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இதற்கு ஒப்பாக இருக்கிற அடுத்த கற்பனை, உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானை, அதாவது மற்றவனையும் நீ நேசிக்க வேண்டும். எனவே கிறிஸ்தவம் அதனுடைய அடிப்படை தாற்பயம் எனக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கின்ற உறவு மட்டுமல்ல. நான் தேவனை நேசிக்கின்றேன், தேவனை ஆராதிக்கின்றேன், அவர் மீது பக்தியாக இருக்கிறேன் என்பது மட்டுமல்ல. நான் உடன் பிறந்த இல்லையென்றால் என்னோடு இருக்கின்ற மற்ற மனிதர்களையும் நேசிப்பதையும் கிறிஸ்தவம் உள்ளடக்கி இருக்கிறது. நீங்க சொன்னது அடுத்த கட்டளையாக இல்லை, ஆனால் ஒப்பான கட்டளை என்று சொன்னீங்க. தேவனை நேசிக்கிறதுக்கு ஒப்பாக என்னை நேசிப்பதை போல சக மனிதர்களையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். இப்ப கூடுதலாக நாம் நம்மை அதிகமாக நேசிப்போம். பொதுவாக மனிதர்கள் அப்படி தங்களை நேசிக்காத யாரும் இருக்க மாட்டார்கள். தன்னைத்தான் நேசிக்காதவன் உண்மையிலேயே தன்னுடைய வாழ்க்கையின் மீதே வெறுப்புற்று தற்கொலை செய்து கொள்வான். பொதுவாக மனிதர்கள் நேசிப்பார்கள். அதனால்தான் உன்னை நீ நேசிப்பது போல உன் அயலானை நேசிக்க வேண்டும். முதலாவதாக தேவனை நேசிக்க வேண்டும், பிறகு நம்மை நாம் நேசிப்பதை போல. உன்னை நேசின்னு கடவுள் சொல்லலை. ஏனென்றால் எல்லாரும் தங்களை நேசிக்கிறவர்களாக இருந்ததன் நிமித்தமாக உன்னை நேசி என்று சொல்லவில்லை. உன்னை நேசிப்பது போல மற்றவரையும் நேசி. இந்த முழு கிறிஸ்துவத்தையும் நீங்கள் இந்த 2 வரிகளுக்குள் கட்டளைகளாக அடக்கி இருக்கிறீர்கள். அதாவது அந்த 10 கட்டளைகளின் விரிவை இயேசு கிறிஸ்து 2 வரிகளில் சொன்னார். அதாவது தேவனை முழுமையாக நேசிக்கிறவன் அந்த முதல் 5ஐயும் செய்கிறவனாக இருப்பான். தேவனை வழிபடுகிறவனாக இருப்பான். தேவனுக்கென்று ஒரு நாளை வைத்திருப்பான். அவருடைய நாமத்தை வீணிலே வழங்க மாட்டான். அந்த முதல் 5 கற்பனைகளையும் கை கொள்கிறவனாக இருப்பான். மற்றவனை நேசிக்கிறவன் மற்றவனை கொல்ல மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், அவனிடத்துல போய் அவனுடைய பொருளை களவெடுக்க மாட்டான். எனவே எல்லா கட்டளைகளும் மற்றவனை நேசிப்பதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. மிகவும் அற்புதமாக அந்த 10 கட்டளைகளுக்குள் இருக்கிற விஷயங்களை நீங்கள் இன்று எங்களுக்கு எடுத்து சொன்னதுக்காக மிக்க மிக்க நன்றி. நேயர்களே, நான் ரொம்ப ரசிச்ச 10 கட்டளைகள். இது சிறு வயதுல இருந்தே நாங்க நிறைய பேர் எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். ஆனா இந்த 10 கட்டளைகளுக்குள் இவ்வளவு விஷயங்கள் இருக்கின்றன என்பது இன்றுதான் நானும் அறிந்திருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை என்னுடன் சேர்ந்து நீங்களும் ரசித்திருப்பீங்கள் என்று நம்புகிறேன். நிகழ்ச்சியை பற்றின உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய கேள்விகள் முக்கியமாக நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். ஐபிசி தமிழுக்கு அனுப்பி வைத்தீங்கள் என்றால் அடுத்து வரும் நிகழ்ச்சியில் நாங்கள் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம். அந்த கேள்விகளுக்கு நாங்கள் என்றால் நான் இல்லை, பாஸ்டர் நிச்சயமாக அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார். நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டு ரசித்து இணைந்ததுக்காக மிக்க மிக்க நன்றி. இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.